வெள்ளி அதிகாலை குறைவுகளை நிறைவாக்கும் மகா அற்புத ஜெபம். தீர்க்கதரிசியின் மனைவி கணவனை இழந்து பெரும் கடன் சுமையோடு தவித்தாள். கடன் கொடுத்தவன் அவளுடைய 2 குமாரர்களை அடிமைகளாக கொண்டு போக வந்தபோது அவள் எலிசா தீர்க்கதரிசியிடம் முறையிட்டாள். அவளிடம் இருந்த ஒரு சிறிய குப்பி எண்ணெய் அவள் கடன் வாங்கிய எல்லா பாத்திரங்களையும் நிரப்பும் அளவு பெருகியது. அவள் கடனை அடைத்ததோடு மீதமிருந்ததை கொண்டு வாழத்தக்க ஆசீர்வாதத்தையும் பெற்றாள். 2 ராஜாக்கள் 4:1-7 வரை கடனிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு உயிருள்ள சாட்சி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த மங்களகரமான வெள்ளி அதிகாலை வேளையில் உம்மை ஆராதிக்கிறோம். ஒரு சிறிய குப்பி எண்ணெயால் ஒரு குடும்பத்தின் தலைவிதியையே மாற்றிய உமது வல்லமைக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னம் இந்த விடியலில் எங்கள் இல்லங்களை நிரப்பட்டும். வறட்சியில் ஆறுகளை திறப்பவரே, வெறுமையை பரிபூரணமாக மாற்றுபவரே, உமக்கே ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, அந்த விதவை தாய் தன் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கண்ணீரோடு நின்றது போல நானும் என் குடும்பத்தின் பொருளாதார நெருக்கடிகளோடும் தேவைகளோடும் உம் பாதத்தில் சரணடைகிறேன். கடன் சுமைகளும் தடைபட்ட வருமானமும் என் இதயத்தை வலுவாக்குகிறது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உமது வாக்குத்தத்தத்தின்படி என் வறுமையின் சாபத்தை இன்று நீக்குவீராக. அந்த தாய்க்கு எண்ணெய் பெருகியது போல இழந்த ஆசீர்வாதங்களையும் தடைபட்ட வரவுகளையும் இன்று எனக்கு திரும்ப தாரும். அற்புதங்களின் ஆவியானவரே, என் வாழ்க்கையின் காலியான பகுதிகளை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. என் சரீரத்தை வாட்டும் நோய்களையும் பலவீனங்களையும் உமது வல்லமையால் தொட்டு சுகமாக்குவீராக. என் குடும்பத்தை பிடித்துள்ள கடன் சுமைகள் இன்று உருகி மறையட்டும். என் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் மேல் எந்த அந்தகார வல்லமைகளுக்கும் அதிகாரம் இருக்காதபடி உமது பாதுகாப்புக்குள் மறைத்துக் கொள்ளுவீராக. என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார் என்ற சாட்சியோடு இந்த நாளை முடிக்க உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. ஆமேன்.